Hello everyone. In the series of schemes, in today's class, we are going to focus on Krishi Kalyan Cess. Right? First, cess it is tax on tax. Right? Or tax மேல collect பண்ணக்கூடிய இன்னொரு tax தான் நம்ம cessன்னு சொல்றோம். இந்த cessங்கிறது அவங்க எதுக்காக சொல்லி கலெக்ட் பண்றாங்களோ அந்த ரீசன்காக மட்டும்தான் they need to provide the fund. Right? So taxங்கிறது it will be coming and அது ஒரு revenue அங்கிருந்து government will take. cessங்கிறது என்ன அப்படின்னா இப்போ கிருஷி கல்யாண் செஸ்ல அவங்க என்ன மென்ஷன் பண்ணி வாங்குறாங்களோ அதுக்கு மட்டும் தான் they will be used it up. Right? Let's discuss what is Krishi Kalyan Cess. It is launched in the year 2016. அந்த டேட்ல இருந்து 1st June 2016 ல இருந்து it came into effect. Krishi Kalyan Cess. Right? இது எதுக்காக கொண்டு வரப்பட்டது அப்படின்னா for the improvement of agriculture. Right? So அக்ரிகல்ச்சருக்கு போதுமான finance தேவைப்படுறதுனால நம்ம இந்த Krishi Kalyan Cess it has been announced. Right? It is completely for the welfare of farmers. So இப்படி வாங்கக்கூடிய செஸ் இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா லைக் ஃபர்ஸ்ட் இது கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு இது கிரெடிட் பண்ணிடுவாங்க. ரைட்? அண்ட் ஆல்சோ இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஃபண்ட் வேணுங்கிறப்போ ஃபார்மர்ஸ்க்கு இப்போ அவங்க ஏதாவது ஃபினான்ஷியலாக அவங்களுக்கு தேவைப்படுது ஃபார்மர்ஸோட வெல்ஃபேருக்காக அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்லிமெண்ட்ல ப்ராப்பர் அப்ராப்ரியேஷனுக்கு அப்புறம் அவங்க இந்த மணியை எடுத்துட்டு எங்கெல்லாம் தேவைப்படுதோ ஃபார் தி ஸ்பெசிஃபைடு பர்பஸ் ஃபார் தி வெல்ஃபேர் ஆஃப் ஃபார்மர்ஸ் அண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் இதுக்காக மட்டும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க செலவழிப்பாங்க. ரைட்? ஸோ திஸ் இஸ் under Krishi Kalyan Cess. Right? I am repeating it again. Cessங்கிறது it is a tax on tax. அது எதுக்காக கலெக்ட் பண்றோமோ அதுக்காக மட்டும் தான் அதை செலவு பண்ணணும். ரைட்? ஸோ இப்படி கலெக்ட் பண்ணக்கூடிய செஸ் it will be going to consolidated fund of India. இதுல இருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா with the approval of parliament or with the appropriation from parliament they will be using it up. And இது எதுக்கு யூட்டிலைஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்பெசிஃபைடு பர்பசஸ். ரைட்? ஸோ ஃபார்மர்ஸ்க்கு தேவைப்படும் என்னெல்லாம் உங்களுக்கு வெல்ஃபேர் பண்ண வேண்டியது இருக்கோ எங்க ஃபண்ட் ஷார்ட் ஆகுதோ அப்போ இதை எடுத்து யூஸ் பண்ணிப்பாங்க. ரைட்? ஸோ திஸ் இஸ் அண்டர் Krishi Kalyan Cess. So it is a tax imposed by Union government on all services. Right? So which are liable to service tax at the rate of 0.5% with the Krishi Kalyan Cess. Right? So this is all about Krishi Kalyan Cess, which is under the Ministry of Finance. It is completely for the welfare of farmers and for providing financial improvement for the agriculture. Right? That's it. Thank you.